வணக்கம். தேனி சமையலில் வத்த குழம்பு பொடி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எந்த நேரத்துலனாலும் குழம்பு ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு வாணலில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 10 வத்தலை போட்டு கருகாமல் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். இனி கொத்தமல்லி விதை 1/4 கப் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வாசம் வர வரையும் வறுத்து எடுத்துக்கிடுவோம். நம்ம எல்லா பொருளையுமே தனித்தனியாக தான் வறுத்து எடுக்க போகிறோம். ரொம்ப அளவு கொஞ்சமாக எடுத்தோம்னா வேணால் மொத்தமாக சேர்த்து நம்ம வறுத்துக்கிடலாம். கடுகு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அரிசி எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரிசி நல்லா பொரிய விட்டுருவோம். நம்ம தனித்தனியாக வறுக்கும்போது தான் பொருள் ஒவ்வொன்றும் கருகாமல் கிடைக்கும். எல்லாமே ஒவ்வொரு விதத்தில் பொரியும். அதனால் நம்ம மொத்தமாக போடும்போது ஒரு சில பொருள் கருகிரும். இப்போ உளுந்து 3/4 டேபிள் ஸ்பூன் நல்லா வாசம் வர வரையும் செவந்ததும் இறக்கிடலாம். அடுத்து மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகு தான் வத்த குழம்புக்கு நல்லா வாசம் தரும். அதனால் மிளகு கொஞ்சம் கூடுதலாக எடுத்துருக்கோம். அதுக்கடுத்து வெந்தயம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா செவக்க வறுத்துக்கிடலாம். அடுத்து சீரகம் 3/4 டேபிள் ஸ்பூன். சீரகம் நல்லா வாசம் வரட்டும். எந்த பொருளையுமே நம்ம கருகாமல் வறுத்துட்டோம்னா குழம்பு சூப்பராக கிடைக்கும். அடுத்து துவரம்பருப்பு 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மொத்தமாக ஒரு 9 பொருள் சேர்த்துருக்கோம். இதோட கொஞ்சம் பெருங்காயமும் உப்பும் சேர்த்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிடலாம். இல்லை குழம்பு செய்யும் போது நம்ம அதை ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ எல்லா பொருளையுமே நம்ம ஆற விட்டுருவோம். நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் எடுத்து நம்ம அதுக்கப்புறமா பொடி பண்ணி எடுத்துக்கிடணும். இப்போ நான் இதை மிக்ஸி ஜாரில் எடுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டேன். இதை நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எப்போ குழம்பு வைக்க போகிறோமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம். இனி அடுத்த வீடியோவில் நம்ம வத்த குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.